உடன்பிறப்புகளெல்லாம் ஒரு கூட்டத்துக்கு வந்தால் முன்னாடி 500 ரூபாய் கொடுத்தாங்க, குவார்டர் பிரியாணி கையில் கொடுத்தாங்க. இப்போ 500 ரூபாய் கொடுத்தா எனக்கு பத்தாது, 1000 ரூபாய் வை, கையில் 1000 ரூபாய் வைன்னு சொல்கிறாங்க. அப்படிதான் தமிழ்நாட்டு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் கூட்டத்தை கூட்டுறாங்க. சீமானவர்களுடைய கருத்தியலை உள்வாங்க வேண்டும், சீமானவர்கள் என்ன தத்துவத்தை முன்வைக்கிறாரு, சீமானவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் அத்தனாயிரம் உறவுகள் நேற்று கூடியிருந்தாங்க. நிச்சயமா இது மாநாடு போல இந்த கூட்டம் நடந்ததுன்னு சொல்லலாம். சில மாதங்களுக்கு முன்னே முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சீமான் அவர்கள் போய் சந்திச்சாரு. அதிலிருந்து தான் இவர் விஜய் அவர்களை தாக்கி பேசுறாரு, அவர்கிட்ட பணம் வாங்கிட்டாரு, அதனால தான் தாக்கி பேசுகிற விஜய் ரொம்ப அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. விஜய் அவர்கள் மோடியை சந்திச்சாரு, மோடி கிட்ட விஜய் கூட பணம் வாங்கினாரு. உங்களுக்கே தெரியும், கருணாநிதிக்கு செலவைக்கணும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசை என்பது கருணாநிதிக்கு செலவைக்கணும்னு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அப்ப விஜய் திமுக கிட்ட பணம் வாங்கிட்டாருங்களா? சொல்லுங்க. இன விடுதலை உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் பேச்சுமுத்து அவர்கள் கலந்து கொண்டுள்ளார். அவரிடம் கேட்க கேள்விகள் உள்ளன. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. நேற்றைய தினம் சீமான் அவர்கள் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது, அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். அதாவது நேற்று அண்ணன் சீமான் அவருடைய தலைமையில் கோயம்புத்தூரில் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்ற தலைப்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முக்கியமாக இதை பொதுக்கூட்டம்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, இது நாம் தமிழர் கட்சி நடத்தின மாநாடு நம்ம சொல்லலாம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளவு உறவுகள் உணர்வு பூர்வமாக அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்தியலை உள்வாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் கூடியிருந்தாங்க. காசு கொடுத்து கூட்டாத ஒரு கூட்டம்னு சொல்லலாம். முக்கியமாக இங்கே பல கட்சிகள் கூட்டத்தை கூட்டுறாங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ திமுக கூட்டத்தை கூட்டம், எப்படி திமுக கூட்டத்தை கூட்டுவாங்க? பணம் கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டுறாங்க. இப்போ பாருங்க, உடன்பிறப்புகளெல்லாம் ஒரு கூட்டத்துக்கு வந்தால் முன்னாடி 500 ரூபாய் கொடுத்தாங்க, குவார்டர் பிரியாணி கையில் கொடுத்தாங்க. இப்போ 500 ரூபாய் கொடுத்தா எனக்கு பத்தாது, 1000 ரூபாய் வை, கையில் 1000 ரூபாய் வைன்னு சொல்கிறாங்க. அப்படிதான் தமிழ்நாட்டு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் கூட்டத்தை கூட்டுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டத்துக்கு வராருன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள்லாம் தலைக்கு 1000 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அப்படி கிடையாது. சீமானவர்களுடைய கருத்தியலை உள்வாங்க வேண்டும், சீமானவர்கள் என்ன தத்துவத்தை முன்வைக்கிறாரு, சீமானவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் அத்தனாயிரம் உறவுகள் நேற்று கூடியிருந்தாங்க. நிச்சயமா இது மாநாடு போல இந்த கூட்டம் நடந்ததுன்னு சொல்லலாம். அதே போல விஜய் அவர்களும் மக்கள் சந்திப்பை நடத்தி காட்டினாரு. இப்ப விஜய் அவர்களை சந்திக்க வந்தவர்கள் ரசிக கூட்டம், இப்ப அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்க வந்தவர்கள் கொள்கை கூட்டம். ஒரு கொள்கை கூட்டம் கொண்ட ஒரு தலைவர் நேற்று ஒரு மாநாடை நடத்தியிருக்காருன்னு சொல்லலாம். அப்படி ஒரு கூட்டமா நேற்றைய கூட்டம் அமைந்திருந்தது. நேற்றைய கூட்டத்தில் சீமான் அவர்கள் விஜயை தாக்கி பேசியிருந்தார். தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் விஜயை தாக்கி பேசுறதற்கு காரணம் என்ன, உங்களுடைய கருத்துக்கள்? தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் விஜயை தாக்கி பேசுகிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அண்ணன் சீமான் அவர்கள் தான் வரவேற்றார். தம்பி கட்சி தொடங்குறாரு, தம்பி நல்ல அரசியலை முன்னெடுக்கணும், மக்களுக்கு நல்ல விஷயத்தை செய்யணும், மக்களுக்கு உதவிகரமாக நிற்கணும், தமிழ் தேசிய அரசியலை பேசணும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் விரும்பி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதை அண்ணன் சீமான் அவர்கள் வரவேற்றாரா இல்லைங்களாங்க? கண்டிப்பாக வரவேற்றார். ஆமாம். அதே போல் பாருங்க, விஜய் அவர்கள் முதல் மாநாடு நடத்துறாரு. முதல் மாநாடு விஜய் அவர்கள் நடத்தும் போது திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்ணுன்றாரு. அது விஜய்க்கு வேணா திராவிடம் கண்ணா இருக்கலாம், ஆனால் தமிழ் தேசியம் பேசக்கூடிய எங்களுக்கு திராவிடம் என்பது வெறும் புண்தான். அதனால என்னடா இது, விஜய் அவர்கள் மீண்டும் மக்களை குழப்புறாங்களே. நீங்க யோசிச்சு பாருங்க தம்பி, ஏற்கனவே 50 ஆண்டு காலமாக இந்த திராவிடம் என இந்த திராவிட கட்சிகள் பேசி நம் மக்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க. இப்ப விஜய் வராரு, இவர்களிடத்திலிருந்து மாற்றா ஒரு சித்தாந்தத்தை ஒரு தத்துவத்தை முன்வைப்பாருன்னு நாமளும் நம்பணும். ஆனா வந்தவர் இல்ல நான் திராவிட சித்தாந்தத்தை ஒரு கண்ணா பாக்குறேன்னு விஜய் பேசினாரு. விஜய் பேசின அந்த பேச்சின் பிறகுதான் அண்ணன் சீமான் அவர்கள் விஜயின் அரசியலை விமர்சிக்கிறாரு. விஜய் அவர்கள் அண்ணன் சீமானுக்கு தம்பி தான், ஆமா விஜய் தம்பி தான்,
ஆனால் கொள்கையாக நிற்கும் போது விஜய் அவர்கள் எதிராக நின்றுட்டார். சீமான் அண்ணன் தானே சொல்லியிருக்காரு, என்னுடைய கொள்கைக்கு எதிராக என்னுடைய பெத்த தாய் தகப்பன் வந்தாலும் எனக்கு எதிரிதான் சொல்லிட்டு அண்ணன் பேசியிருக்காரா இல்லையா? அப்ப விஜய் அவர்கள் எங்கள் கொள்கை எதிரியா நிற்கிறாரு. அப்படி என்றால் விமர்சிக்காம எப்படி இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அதே போல பாருங்க, அண்ணன் சீமான் அவர்கள் இந்த அரசியல் களத்தில் தொடர்ந்து தனித்து தான் நிற்கிறாரு. அண்ணன் சீமானின் அரசியல் மேலே எழுந்து வரும்போதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட தேசிய கட்சிகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை எப்படியாச்சும் தடுக்கணும், வாக்கு சதவீதத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் மாற்று அரசியல் பேசுறாரா? இன்னொரு மாற்றத்தை நம்ம இறக்கலாம்னு சொல்லிட்டு கமலஹாசனை இறக்குனாங்களா இல்லையா? கமலஹாசன் அந்த நேரத்தில் டிவி எல்லாம் உடைச்சு நான் வந்து குடும்ப அரசியலுக்கு எதிராக நிப்பன்னு பேசினாரு. இன்னைக்கு எங்க நிக்கிறாரு? திமுக கட்சியில் நிற்கிறாரா இல்லையாங்க கமலஹாசன்? அப்ப கமலஹாசனுடைய மாற்று அரசியல் ஏமாற்று அரசியலா போயிடுச்சுல. யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாக்கு விழுந்தது. 2021 சட்டமன்ற தேர்தல் எல்லாம் கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி 7% வாக்குகளை பெற்றிருந்தது. கமலஹாசன் உள்ள வந்து சிலர் நினைச்சிருக்கலாம், புதுசா கமல் கட்சி தொடங்கி இருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலான்னு சொல்லிட்டு மக்கள் போட்டிருக்கலாம். இப்ப ஒரு மாற்று அரசியலே கமலஹாசன் போன்றவங்க உள்ள வந்து சிதைக்கிறாங்களா இல்லையா? அன்னைக்கு கமலஹாசன் செஞ்சாரு, இன்னைக்கு செய்ய வந்திருக்காரு யாரு? விஜய் அவர்கள் செய்ய வந்திருக்காரு. நான் என்ன கேட்கறேன்னா, விஜய் வந்து கட்சி தொடங்கிட்டாரு, நீங்க கேட்கறீங்க சீமான் அவர்கள் தாக்கி பேசுறாரு விமர்சிக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஏதாச்சும் சித்தாந்த ரீதியா ஏதாவது கொள்கை ரீதியா விஜய் பேசுறாரா? நீங்க சொல்லுங்க தம்பி, பேசுறாராப்பா அவரு? எந்த இடத்துல பேசுறாரு விஜய்? அவருடைய ரசிகர்கள் பண்ற கூத்துக்களை பாக்குறீங்களா? அவர் சினிமால கூத்தடிச்சாரு, அவருடைய ரசிகர்கள் வந்து அரசியல் களத்துல கூத்தடிக்கிறாங்க. நேற்று ஒரு செய்தியாளர் வந்து விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் வந்து பேட்டி எடுக்கிறாரு, அங்க நடக்கக்கூடிய செய்திகளை சேகரிக்கிறாரு. ஒரு தம்பி அப்படியே ஆட்டம் மாறுறாரு, நடனம் மாறுறாரு. எவ்வளவு அருவருக்கத்தக்க செயலில் ஈடுபடுறாங்க அவங்க. அந்த பத்திரிகையாளர் இவர் வச்சிருக்க துண்டை எடுத்துட்டு போயிட்டு பத்திரிகையாளர் தோல்ல போடுறாரு. இதெல்லாம் அரசியலா? இதெல்லாம் இன்னும் வெளிப்படையா சொன்னா திமுக காரன் கூட இப்படி பண்ண மாட்டான். விஜய் ரசிகர்கள் பண்றாங்க. அவ்வளவு கேவலமான அரசியலை விஜய் ரசிகர்கள் முன்னெடுக்கிறாங்க. இதெல்லாம் எதிர்த்து தானே நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் நிற்குது. சீமான் தெளிவா சொல்லியிருக்காரு, இந்த திராவிட தேசிய கட்சிகள் அருவருக்கத்தக்க வகையில எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது. மக்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், நாம் மக்களுக்கானவர்கள் என்று அண்ணன் சீமான் நிற்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு சால்வை போட யாராவது வந்தா கூட இது என்னுடைய கொள்கைக்கு எதிரி, சால்வை போடாதீங்கன்னு சொல்றாரு. மாலை போட வந்தா கூட எங்களுக்கு மாலை போடாதீங்க. யாராச்சும் பட்டாசு வெடிச்சா கூட பட்டாசு ஏன் வெடிக்கிற கேள்வி கேட்பார். பட்டாசு வெடிப்பது தப்பு, அது நமக்கு கொள்கைக்கு முரண். இப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் தான் ஆக சிறந்த தலைவர். விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட கொள்கையை கொண்டிருந்தா நாம ஏன் விமர்சிக்க போறோம்? இது திராவிடத்தின் மற்றொரு உருவமாக தானே தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அதனால தான் நாம தமிழக வெற்றி கழகத்தை போட்டு பொழக்கிறோம். அண்ணன் சீமான் அவர்களும் எதிர்க்கிறார். இதுதாங்க காரணம். திமுக வந்து முழு கொள்கையாக வந்து வீழ்த்தணும் என்பது தான் முழு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் தமிழர் வந்து வந்தது. ஆனால் இப்போ உங்களுடைய பார்வை வந்து முழுக்க விஜய் பக்கமே திரும்புது, திமுக பக்கம் இல்லை என்பது போல ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லை? அது மிகப்பெரிய ஒரு பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொல்லலாம். அதே போல திமுகவுடைய அரசியலை நம்ம தோலுரிச்சு பேசலாம். அவர்கள் தொடர்ந்து மக்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. போலியான வாக்குறுதிகளை, பொய்யான வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் கொடுத்து மக்களை தொடர்ச்சியை ஏமாத்திட்டு வராங்க. தமிழர் உரிமை சார்ந்த பிரச்சனையில இந்த திமுக எந்த இடத்துலையும் நிற்கல. இதையெல்லாம் நாம் தமிழர் கட்சி எதிர்த்து சண்டை செய்து இன்னைக்கு போயிட்டு கேளுங்க, மக்கள்கிட்ட கேளுங்க. நீங்க தமிழ்நாட்டில் உண்மையான எதிர்கட்சி எதுன்னு கேளுங்க, நாம் தமிழர் கட்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை எதிர்த்து பேசுறாரா இல்லையோ, அண்ணன் சீமான் அவர்கள் பல்வேறு இடங்கள்ல திமுகவின் அரசியலை தோலுரிச்சு காட்டுறாரு. திமுகவின் அரசியலை இந்த மண்ணிலிருந்து, இந்த தேவையற்ற கட்சி திமுக, இந்த கட்சியை அப்புறப்படுத்தணும், இந்த கட்சி தமிழர் நலன் சார்ந்து நிற்கலன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. ஆனா நீங்க இப்ப புதுசா ஒரு புரளியை கிளப்புறீங்க. திமுகவை சீமான் திட்டுறதே இல்லை, விஜயை திட்டுறாரு. இதெல்லாம் என்னங்க?
நாம் வந்து நம்முடைய இப்போ விஜய் வந்து நம்முடைய எதிரியெல்லாம் ஒரு பார்க்கல நம்ம. இல்லை, இதை சொல்லும்போது ஒரு நிகழ்வு தான் சொல்லுங்க. சில மாதங்களுக்கு முன்னே வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் போய் சந்தித்தார். அதிலிருந்து தான் வந்து இவர் விஜய் அவர்களை வந்து தாக்கி பேசுகிறாரு, அவர்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டாரு, அதனால தான் தாக்கி பேசுகிறார் விஜயை ரொம்ப அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. விஜய் அவர்கள் மோடியை சந்தித்தார், மோடிக்கிட்ட விஜய் கூட பணம் வாங்கினார். உங்களுக்கே தெரியும், கருணாநிதிக்கு செலவைக்கணும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசை என்பது கருணாநிதிக்கு செலவைக்கணும்னு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அப்போ விஜய் வந்து திமுக கிட்ட பணம் வாங்கிட்டாருங்களா? சொல்லுங்கள், பணம் வாங்கிட்டாருங்களாங்க? இப்போ பாருங்கள், அண்ணன் சீமான் அவர்களுடைய தந்தை இறந்து போகிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு தனது வருத்தத்தை தெரிவிக்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்களும் நான் வருத்தத்தில் இருக்கும்போது எனக்கு துணையாக நின்றதுக்கு நன்றின்னு தெரிவிக்கிறாரு. ஒரு இறப்பில் ஒரு துக்கத்தில் கலந்து கொள்வது அது ஒரு மரபுங்க. அது ஏன்னா மனித வெறுப்பாக இங்கே சுமக்க முடியும்? இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் மு.க. முத்து அவர்கள் இறந்து போகிறாரு, துக்கத்தில் கலந்து கொண்டு ஆறுதல் சொல்கிறதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் போனார். அதை வந்து அந்த சந்திப்பை வச்சு சீமான் அவர்கள் பணம் வாங்கிட்டாரு, சீமான் அவர்கள் திமுக கிட்ட பணம் வாங்கிட்டாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அப்பட்டமான பொய்! அதுவும் இந்த அணில் குஞ்சுகள், இந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் பரப்புவது வெட்கக்கேடானது. நாங்கள்லாம் பணம் வாங்குறதா இருந்தால் எப்போவோ சரணடைஞ்சிருக்கலாம். அது எங்களுடைய நோக்கமே கிடையாது. நாம் தமிழர் கட்சி அரசியல் நோக்கமே கிடையாது. இன்று வரை தனித்து நிற்கிறோம். தனித்து நிற்கும் போது ஒட்டுமொத்த கட்சியும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நிற்குது. நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சி நிற்கிறாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் திமுக பேசுதா? நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக அதிமுக பேசுதா? இல்லை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க பேசுகிறாங்களா? சீமான் கூட்டணி கட்சி, திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைனா கூட, அவர்களுக்கு ஒரு அநீதி ஏற்பட்டால் கூட சீமான் குரல் கொடுப்பாரு, அவர்களின் பக்கம் நிற்பாரு. ஆனால் சீமான் அண்ணனுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு பிரச்சனைனா ஒட்டுமொத்த கட்சிகளும் அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாம் தமிழர் கட்சி உறவுகளை பல பேரை கைது செய்யும் போதெல்லாம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கூட யார் ஒருவரும் கண்டிக்க மாட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்த நபர்களுக்கும் எதிராக நாம் தமிழர் கட்சி அரசியல் நிற்குது. என்ன காரணம்னா, இவர்களுடைய அரசியலை நாம் தமிழர் கட்சி மக்கள் மன்றத்தில் தோலுரிச்சு காட்டுது. அதனால் அவர்களெல்லாம் நம்மளை வந்து எதிரியாக பார்க்குறாங்க. நாம் எந்த ஒரு இடத்துலையும் திமுகவோட சமரசமே வைத்ததே கிடையாது. திமுகவின் அரசியல் இந்த மக்களுக்கு எதிரான அரசியல் என்று மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது தான் நாம் தமிழர் கட்சியின் அரசியல். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஏதாச்சும் மக்கள் நலன் சார்ந்த பணிகள் செய்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி அண்ணன் சீமான் அவர் இருப்பார். சீமான் என்ன அறிக்கை விட்டுருக்காரு? நாம் இதுக்கு ஏதாச்சும் பண்ணலன்னா சீமான் அவர்கள் அறிக்கை விடுவார். சீமான் அவர்கள் பேசினா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும், அப்புறம் இந்த ஆட்சிக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துரும்னு இன்று வரை ஸ்டாலின் பயப்படுவார். அந்த அளவுக்கு ஒரு அச்சத்தை அண்ணன் சீமான் அவர்களின் அரசியல் ஏற்படுத்தி வச்சிருக்கு. இதில் சம்மதமே இல்லாமல் சீமான் அண்ணன் ஸ்டாலின் கிட்ட பணம் வாங்கிட்டாரு. சீமான் அண்ணன் பேச்சை கேளுங்க. முதல்ல அண்ணன் 1 மணி நேரம் பேசுறாருன்னா அதில் ஒரு அரை மணி நேரம் பேச்சாச்சு கேளுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், இந்த திராவிட கட்சிகளை, இந்த தேசிய கட்சிகளை அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்க்கக்கூடிய விதம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்கே உங்கள் தலைவர் பேச்சே நீங்கள் கேட்குறது இல்லை. உங்கள் தலைவர் அங்கே பேசியிருந்தா தளபதி தளபதி தளபதி, அப்புறம் என்னப்பா வெற்றி கழகம் வெற்றி கழகம், டிவிக்கே 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 அப்படின்றது. எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் கூட நேற்றைய கூட்டத்தில் பேசியிருந்தார். டே டிவிக்கே டிவிக்கே டிவிக்கே, நீங்கள் டிவிக்கே தான் வந்தீங்க, ஆனால் நாங்கள் எதுக்கு வந்தோன்னா இங்கே தீய அரசியல் செய்கிறாங்க பார்த்தீங்களா, இவர்களுக்கெல்லாம் தீ வைக்க வந்தவர்கள் நாங்கன்னு அண்ணன் சீமான் அவர்கள் பேசினார். தளபதி தளபதி தளபதினு பேசு, நீங்கள் கத்துறீங்க, நீங்கள் அப்படி கத்துவீங்க. ஆனால் எங்களுக்கு எப்படி தெரியுமா, தமிழ்நாட்டு மக்களின், அடுத்த தலைமுறை மக்களின் தலை விதியை மாற்றுவதற்காக நாங்கள் இந்த அரசியல் களத்துக்குள்ள நிற்கிறோம். நாங்கள் இதுதான் நாம் தமிழர் கட்சி அரசியல். திமுகவை, அதிமுகவை, பாஜகவை, காங்கிரஸ் கட்சியை கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். அதே போல் இந்த தாவேக்கா தற்குறிகள் பேசுகிறாங்களே, தற்குறிகள், தற்குறிகளா நீங்கள் வந்து குடும்ப ஆட்சிக்கு எதிராக பேசுகிறீங்களே, திமுக குடும்ப ஆட்சி மன்னர் ஆட்சின்னு பேசுகிறீங்களே, நாங்களும் உங்களோட நின்று பேசுகிறோம். மன்னர் ஆட்சி தான் திமுக ஆட்சியின் கீழ் நடக்குது. காங்கிரஸ் கட்சி என்ன ஆட்சி? காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது, இப்போ ஆளை துடிக்கிறாங்களே, அவங்க என்ன ஆட்சி? அது மன்னர் ஆட்சி இல்லையா?
அதை எதிர்த்து பேசுவீங்களா நீங்கள்? திமுக ஊழல் கட்சி. ஆமாம், திமுக ஊழல் கட்சி. அதிமுக புனிதமான கட்சியா? பேசுவீங்களா நீங்கள்? பேசுவீங்களா? பேச மாட்டீங்களா? அப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சார்பு பக்கத்தில் நிற்க ஆசைப்படுறீங்க. ஆனால் எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. வெற்றி தோல்வி இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்த அரசியல் களத்துக்குள்ளே நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான். அதனால் அவர்கள் பல பொய்யான செய்திகளை பரப்புவாங்க. அதில் ஒன்று தான் திமுக கிட்ட சீமான் பணம் வாங்கிட்டாருன்னு சொல்கிறது. தம்பி, இப்போ விஜய் அவர்கள் பாஜகவை பாசிச கட்சியும் திமுக பாயாசம் அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாரு. அதிமுகவை விமர்சனமே செய்வதில்லை. அது என்ன சொல்ல? என்ன பண்ணுறது? அதிமுகவோட எப்படியாச்சும் கூட்டணி வைக்கலான்னு ஒரு திட்டம் இருக்குது. இப்போ மோடி அந்த பக்கம் போனதால் ஐயோ நாம் பாஜகவை எதிராக நம்ம பேசிட்டோமே, உடனே நம்ம பாஜக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் போயிட்டால் மக்கள் நம்ம முகத்தில் உமிழ்ந்து விடுவார்களோ என்ற ஒரு அச்ச உணர்வு அவங்களுக்கு இருக்குது. அதனால் தள்ளி தள்ளி நிற்கிறாங்க. அதிமுக மட்டும் பாஜகவோட இல்லாமல் இருந்தால் விஜய் அதிமுகவோட என்னடா சேர்ந்துருப்பார், சேர்ந்து அவருடைய அரசியலில் தொடங்கியிருப்பார். அவருக்கு ஊழல் செய்த கட்சி அதிமுக, ஊழல் செய்த கட்சி திமுக இதெல்லாம் கிடையாது. அவர் எப்படியாச்சு அந்த முதல்வர் நாற்காலியில் உட்காரணும். அவரே 200 கோடி சம்பளம் வாங்கினார். அந்த 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வர எங்கள் தளபதி முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரலனா எப்படி? இதுனா இரவு நேரத்தில் தூங்கும்போது வரக்கூடிய கனவா? இது பகல் கனவு காண்றீங்களா நீங்கள்? சினிமா வேற, சினிமா முதல்வர் கனவுல இருக்கான்னு. ஆமா, முதல்வர் கனவுல தான் இருக்காரு. சினிமா வேற, அரசியல் வேற. நீ நினைச்சிட்டு இருக்க கூடுறவெல்லாம் ஓட்டு போட்டுருவான்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. நாளைக்கே நடிகர் அஜித் திண்டிவனம் வராரு, திண்டிவனம் மேம்பாலத்துக்கு அடியில் நிற்கிறாருன்னா எத்தனை லட்சம் மக்கள் அந்த இடத்துல கூடுவான்? அது ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம். நயன்தாரா வந்தாலும் கூட்டம் கூடும். டிடிஎஃப் வாசன் யூடியூபர், அவர் வந்ததற்கு எத்தனை ஆயிரம் மக்கள் கூடுனாங்க. அப்போ கூட்டம் கூடுதுன்றதுக்காகலாம் விஜய் அவர்களை நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். மக்கள் நம்ம பக்கம் தான் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு, மக்கள் இனி வரும் காலங்களில் கொள்கையின் பக்கம்தான் மக்கள் நிற்பார்கள். நீங்கள் கொள்கை தத்துவத்தை முதல்ல முன்வைங்க. முதல்ல மீடியாவை சந்திங்க, பத்திரிகையாளரை சந்திங்க. பத்திரிகையாளரை கூட சந்தித்து பேச துணிவில்லாத நீங்கள் தமிழ்நாட்டை எப்படி ஆள முடியும்? இந்த கேள்விக்கு பதில் உண்டா? சொல்லுங்கப்பா. இதை சொல்லும்போது ஒரு கேள்வி ஒன்று ஞாபகம் வருது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக தலைமையிலான கூட்டம், அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, விஜய் ஒரு முதல் வேட்பாளர் அப்படின்னு மும்முனை போட்டியை தான் ஊடகங்கள் வெளிப்படுத்துது. நாம் தமிழர் தனித்து நிற்கிறோன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே சீமான் அவர்கள் தனித்து முதல்வர் வேட்பாளராக நிற்கிறார் என்பதை எந்த ஊடகத்திலையுமே சொல்லுது இல்லையே. இதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? ஊடகம் அதுதான், ஊடகம் தமிழ்நாட்டோட ஊடகம் அதுதான். நீங்கள் யோசிச்சு பாருங்க. திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் மும்முனை போட்டி. நீ 2024 பாராளுமன்ற தேர்தலையும் நீ இதை தான் சொன்ன. நீ திமுக அதிமுக போட்டி அப்படிதான் நீ பேசுகிற. நீ அதுக்கப்புறம் பாஜக கூட்டணி மும்முனை போட்டின்னு. ஆனால் கடைசியில் 8% வாக்கு பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நின்றதா இல்லையா? கண்டிப்பா. இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நாம் தமிழர் கட்சி மாறி நிற்குது. விஜய் எத்தனை சதவீதம் ஓட்டு வச்சிருக்காரு? 2016 சட்டமன்ற தேர்தலில் நின்னாரா? 19 பாராளுமன்ற தேர்தலில் நின்னாரா? 21 சட்டமன்ற தேர்தலில் நின்னாரா? 24 பாராளுமன்ற தேர்தலில் விஜய் நின்றாரா? ஒரே ஒரு தேர்தலில் கூட போட்டி போடாத விஜய் திமுக அதிமுகக்கு மும்முனை போட்டி, ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மும்முனை போட்டி இல்லைன்னா இது வேடிக்கை இல்லையா? இதெல்லாம் இதுதான் ஜனநாயகத்துடைய 4வது தூண் ஊடகம். ஊடகங்கள் இவ்வாறு தான் செயல்படுது. அதனால் இதெல்லாம் நம்ம பெருசாகவே எடுத்துக்க வேண்டியதில்லை. நீ ஊடகத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை மக்கள் மத்தியில் போட்டு காட்டாமல் இரு. ஆனால் மக்கள் அண்ணன் சீமான் அவருடைய பேச்சும் அவர் செய்கிற ஒவ்வொரு செயலையும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய அரசியலை வெல்ல வைப்பதற்கு மக்கள் காத்து கொண்டிருக்காங்க. நீங்கள் இதற்கு முன்பு அண்ணன் சீமான் அவர்களை காட்டலை. போட்டின்னு கூட அந்த போட்டி பட்டியலில் கூட அண்ணன் சீமான் அவர்கள் பேரை சேர்க்கலை. ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நின்றுக்காரு. வெற்றி பெறுவதற்கு எவ்வளோ தூரம் ஆக போகுது சொல்லுங்கள்.
நீங்கள் மறைக்கிறதால நாம் தமிழர் கட்சி வெற்றியையோ நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியோ தடுத்துட முடியாதுல்ல. ஊடகம் திட்டமிட்டு மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுறாங்க. அவங்க செயல்பட்டுட்டோம், நாமே நமக்கான ஊடகமாக மாறி நாம் பேசுவோம். இதை தான் நாம் தமிழர் கட்சி உறவுகள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம்.